சங்கீதம் 129, ராகம் நவரச கன்னடா. சீயோன் திருமலைக்கு செல்பவர்கள் பாடும் பல பாடல்களில் இதுவும் ஒன்று. இச்சங்கீதத்தின் முதல் 3 வசனங்கள் மேசியாவை குறிப்பதாக அமைந்துள்ளது. அவர் சிறு குழந்தையாக இருந்தபோதே ஏரோது மன்னன் அவரை கொலை செய்ய தேடினான். அவருடைய ஊழிய காலத்தில் பலமுறை அவரை கொலை செய்ய முயன்றார்கள். இப்பகுதியானது இஸ்ரவேலரை பலமுறை தோற்கடிக்க முயன்று தோற்று போனதை குறிப்பிடுவதாகவும் உள்ளது. கிறித்துவத்தை அழிக்க அதன் எதிரிகள் முயன்று தோற்று போனதை குறிக்கும் தீர்க்க தரிசன சங்கீதமாகவும் உள்ளது. இயேசுவை சவுக்கால் அடித்தபோது அவரது முதுகில் சதை பிளந்து உழுத நிலம் போல் ஆனது நினைவுக்கு வருகிறது. வீட்டின் கூரையில் பயிர் வளர்ந்தால் யாருக்கும் நன்மை கிடைக்காது. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கு இறைவனின் ஆசி மட்டும் போதுமானது. நமக்காக பரிந்துரை செய்ய மனிதர்கள் அல்ல, இயேசு ஒருவரே போதுமானவர். ஆண்டவர் நீதியினை செய்வார், சீயோன் அதிபதி அவரே. அவரை பகைக்கும் அனைவருக்கும் அவமானம் பரிசன வழங்கப்படும். ஆண்டவர் நீதியினை செய்வார், சீயோன் அதிபதி அவரே. அவரை பகைக்கும் அனைவருக்கும் அவமானம் பரிசன வழங்கப்படும். இஸ்ரவேல் ஜனமே உரக்கச் சொல், அவரின் இனமே உணர்ந்து கொள். இஸ்ரவேல் ஜனமே உரக்கச் சொல், அவரின் இனமே உணர்ந்து கொள். ஆண்டவர் நீதியினை செய்வார், சீயோன் அதிபதி அவரே. இளமை முதல் மிக துன்புறுத்தி என்னை முதுகினில் உழுது பிளந்தார்கள். இளமை முதல் மிக துன்புறுத்தி என்னை முதுகினில் உழுது பிளந்தார்கள். நீர் எனக்கு இறங்கி கட்டுகள் அறுத்து தீயவர் செயல்களை முடித்து வைத்தீர். நீர் எனக்கு இறங்கி கட்டுகள் அறுத்து தீயவர் செயல்களை முடித்து வைத்தீர். ஆண்டவர் நீதியினை செய்வார், சீயோன் அதிபதி அவரே. கூரையில் முளைக்கும் புல்லினை போல வளரும் உன் எதிரிகள் புலர்ந்திடுவார். கூரையில் முளைக்கும் புல்லினை போல வளரும் உன் எதிரிகள் புலர்ந்திடுவார். தவறி முளைக்கும் அரிகளை சேர்த்தால் பிடியளவேனும் தேராது. தவறி முளைக்கும் அரிகளை சேர்த்தால் பிடியளவேனும் தேராது. ஆண்டவர் நீதியினை செய்வார், சீயோன் அதிபதி அவரே. இறைவனின் ஆசி கிடைத்திடும் என்றோ, இறைவன் ஆசி தருவர் என்றோ. இறைவனின் ஆசி கிடைத்திடும் என்றோ, இறைவன் ஆசி தருவர் அன்றோ. என வருவோர் போவோர் சொல்லுவதில்லை, இறைமகன் நமக்கு போதுமன்றோ. வருவோர்
அதிபதி அவரே. அவரை பகைக்கும் அனைவருக்கும் அவமானம் பரிசன வழங்கப்படும். இஸ்ரவேல் ஜனமே உரக்கச் சொல், அவரின்